நட்சத்திர கிரிக்கெட் பிளேயர் தோனி இந்தியாவுக்காக 3 விதமான வெள்ளைப்பந்து ஐசிசி உலக கோப்பைகளை வின் பண்ணி கொடுத்த மகத்தான கேப்டனா சாதனை படைச்சிருக்காரு. அதோட ஹிஸ்டரியில புதிய பரிணாமத்தை ஏற்படுத்துற அளவுக்கு விக்கெட் கீப்பிங்ல அசத்தின அவரு மிடில் ஆர்டர்ல நிறைய போட்டிகள்ல நங்கூரமா நின்று இந்தியாவுக்கு வெற்றிகளை பெற்றுக் கொடுத்த சிறந்த பினிஷரா போற்றப்படுறாரு. அதே மாதிரி ஐபிஎல் தொடர்ல 2008ல இருந்து இப்போ வரைக்கும் சென்னை அணியோட கேப்டனா செயல்பட்டு வர அவரு 5 கோப்பைகளை வின் பண்ணி வெற்றிகரமான கேப்டன் அப்படின்ற சாதனையையும் படைச்சிருக்காரு. பொதுவா அழுத்தமான சமயங்கள்லையும் பதறாம தைரியமா இருந்து வித்தியாச முடிவுகளை எடுத்து வெற்றிகளை பெறுறதுல தோனி மிகவும் கில்லாடியா பார்க்கப்படுறாரு. அதனால கேப்டன் கூல் அப்படின்னு எல்லாராலையும் பாராட்டப்படுற அவரோட தலைமையில விளையாடுறதுக்கு இந்தியா மட்டும் இல்லாம நிறைய வெளிநாடுகளை சேர்ந்த பிளேயர்ஸும் ரொம்ப ஆர்வத்தோட இருக்கிறது வழக்கம். இந்த நிலைமையில கூலா இருக்கக்கூடிய தோனியா களத்துல சுமாரா ஃபீல்டிங் செஞ்சா மிகவும் எளிதா கடுப்பேத்தி கோபமடைய வைக்கலாம் அப்படின்னு முன்னாள் ஆஸ்திரேலிய ஜாம்பவான் பிளேயர் மேத்யூ ஹைடன் கூறியிருக்காரு. 2008ல இருந்து 2010 வரையிலான காலகட்டங்கள்ல தோனி தலைமையிலான சென்னை அணில விளையாடின அவரு இது பத்தி சமீபத்திய போட்டியில ரசிகர்கள் அறியாத பின்னணிய பகிர்ந்து பேசியிருக்காரு. தோனி ஈஸியா மடக்க முடியாதவர்னு நீங்க சொல்லலாம். ஆனா உண்மையிலேயே அவரை நீங்க கடுப்பேத்த விரும்பினா களத்துல மந்தமான ஃபீல்டிங் செய்யறதுக்கான முயற்சியை மேற்கொள்ளுங்க. மேலும் நல்ல ஃபீல்டிங்ல முக்கிய பங்காற்றாதீங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அவர் சொல்ற மாதிரி பேட்டிங் பவுலிங் அப்படின்றத தாண்டி ஃபீல்டிங் சிறப்பா இருக்கணும் அப்படின்றதுக்கு எப்பவுமே தோனி முக்கியத்துவம் கொடுக்கிறவராகவே இருந்துட்டு வராரு. குறிப்பா சேவாக் மாதிரியான மூத்த பிளேயர்ஸ் ரொம்பவும் மெதுவா ஓடி சுமாரா ஃபீல்டிங் செய்யறதா வெளிப்படையா தெரிவிச்ச அவர் 2011 உலகக்கோப்பைக்கு பின்னாடி விராட் கோலி, சுரேஷ் ரெய்னா, ரவீந்திர ஜடேஜா போன்ற யங் பிளேயர்ஸுக்கு அதிக வாய்ப்பு கொடுத்தாரு. அந்த வகையில இன்னைக்கு இந்திய அணியில ஃபீல்டிங் துறைக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுறதுக்கு தோனியும் ஒரு காரணமா இருந்தாரு.